ஜெய் சாயிராம். சிலவற்றில் தோற்றுவிடுவதால் இனி நாம் வெல்லவே முடியாது என்ற அர்த்தமே கிடையாது. அப்படி அர்த்தம் ஆகிவிடாது. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் நமக்கான வெற்றி எப்பொழுதும் நமக்கானதே. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உன் சோகத்திற்கு ஒரு முடிவு வந்து விட்டது. உன்னை காப்பாற்ற, உன்னை தேற்றவும் உன் சாயப்பா உன்னை நோக்கி வந்திருக்கிறேன் என் பிரியமே. என்னை தவிர்த்து விடாதே. இதை கேட்ட சிறிது நேரத்திலேயே உன் முகம் மலரும். முகம் மலர்வாய் உன் அப்பாவை பார்த்து. ஆம் என் பிரியமே, சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் முகத்தில் சிறு புன்னகையை வைத்து கொண்டே இரு. அந்த புன்னகை உனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் கையாளுவதற்கு தேவையான தைரியத்தையும் உத்வேகத்தையும் நிச்சயமாக உன்னுடைய புன்னகை ததும்பும் முகமே கொடுக்கும். ஆம் என் பிரியமே, உறுதி இல்லாதவனுக்கு பலமாக ஒரு படையே வந்தாலும் கூட ஒரு பயனுமே இல்லை. உறுதி கொண்டவனுக்கோ, மனதில் உறுதி யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் கையில் ஒரு சிறு ஆயுதம் இருந்தாலே போதுமானது என் பிரியமே. சிறிய ஆயுதமே போதுமானது. உன்னுடைய வாழ்வின் தூண்டுகோலாக யாரை வேண்டுமானாலும் நினைத்துக்கொள். ஆனால் ஊன்றுகோலாக உனக்கு நீதான் இருக்க வேண்டும். உனக்கு நீதான் தோழனாக இருக்க வேண்டும். ஆம் என் பிரியமே, உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் மற்றவர்களுக்கு உனக்கு கொடுக்கும் விமர்சனங்கள், மற்றவர்களால் உனக்கு கிடைக்கும் விமர்சனங்கள் சரியாக இருந்தால் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு விடு. தவறாக இருந்தால் அப்படியே அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடு. உயர்ந்த மனிதர்களோடு உன் தொடர்பை எப்பொழுதுமே பழக்கத்தில் வைத்துக்கொள் என் பிரியமே. உன்னோடு இருக்கும் மனிதர்கள் யார் என்பதை பொறுத்துதான் உன்னுடைய மதிப்பும் உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் உயரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நிறைய நல்ல அனுபவங்களை அடைய முயற்சி செய்து கொண்டே இரு என் பிரியமே. முயன்று கொண்டே இரு. நீ அடையக்கூடிய அனுபவங்களே உன் வாழ்வை மேம்படுத்தும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அனுபவங்கள்தான் உன்னுடைய வாழ்வை மேம்படுத்தும். புதிய புதிய திறமைகளை வளர்த்து கொள் என் பிரியமே. புதிய புதிய திறமைகளை வளர்த்து கொள்ள பழகிக்கொள். ஆம் என் பிரியமே, பழைய பெருமைகளை பேசிக்கொண்டே இருந்தால் வாழ்வில் நீண்ட தூரம் உன்னால் பயணிக்கவே முடியாது. நீண்ட தூரம் பயணம் செய்யவே முடியாது. சரியான இடத்தில் உன்னுடைய முதலீடை அந்த இடத்தில் முதலீடு செய். உன்னிடம் இருக்கும் பணத்தை மட்டுமல்ல என் பிரியமே, உன்னுடைய திறமைகளையும் முதலீடு செய். உன்னுடைய உழைப்பையும் முதலீடு செய்ய கற்றுக்கொள் திறமையான இடத்தில். என் அன்பு பிரியமே, எப்பொழுதுமே மனதில் தீர்க்கமான நம்பிக்கையோடு இரு. முடிக்காத காரியத்தையும் முடித்து வைக்கும் அந்த நம்பிக்கையே. எப்பொழுதுமே உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் உன்னுடைய நண்பர்களாக வைத்துக்கொள். நண்பர்களாக ஆக்கிக் கொள்வதற்கு முன்பாக உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள், யார் உன்னோடு பழக்கத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள், எதற்காக வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சற்று ஆராய்ந்து அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். எல்லோரையுமே மதிக்க கற்றுக்கொள் என் பிரியமே. உன்னை சுற்றி இருக்கும் எல்லோரையுமே புரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள். இல்லையென்றால் மனநலம் சார்ந்த பிரச்சனைகளில் நீ சிக்கிக் கொள்ளக்கூட வாய்ப்பும் இருக்கும்.
அது உன்னை ஒரு செயலையும் செய்ய விடாமலேயே தடுத்துவிடும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆம் என் பிரியமே, உன்னுடைய தைரியத்தை விட எந்த இலக்கும் இங்கு பெரியதே கிடையாது. உன்னுடைய இலக்குக்காக தைரியமாக நீ போராடினால் மட்டும்தான் இங்கு வெற்றியை மிக சுலபமாக உன்னால் எட்டிப் பிடிக்க முடியும். பேராசைகள் உன்னுடைய புத்தியை மறைக்கும் பொழுதுதான் உன்னுடைய அறிவு வேலை செய்யாமல் போகிறது என்பதை எப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ளப் போகிறாய் என் பிரியமே? மற்றவர்களை பார்த்து எப்பொழுதுமே பேராசைப்படாதே. மற்றவர்கள் விரிக்கின்ற பேராசை வலைக்குள் சிக்கிவிடாமல் எப்பொழுதுமே கவனமாக இருக்க கற்றுக்கொள். எப்பொழுதுமே சுதாரிப்பாக இருக்க கற்றுக்கொள். முடிந்து போன நொடியை விட அடுத்த நொடியை இன்னும் சிறப்பாக முயற்சி செய்தாலே மிக பிரம்மாண்டமாக உன்னால் வெற்றியை எட்டி பிடித்துவிட முடியும். ஆம் என் பிரியமே, உன்னுடைய வாழ்வு வளமானதாக சிறப்பானதாகவே மாறும். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டுமென்றால் மற்றவர்களின் மீது நம்பிக்கை வைக்காதே என் பிரியமே. மற்றவர்களின் மீது நம்பிக்கை வைக்காதே. உன் மீது மட்டும் முழுமையாக நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள். உன் மீது மட்டுமே நம்பிக்கையை வை. எதை துவங்குவதற்கு முன்பாகவும் இதை துவங்கும் பொழுதும் இன்னும் கடக்க வேண்டிய தூரம் எவ்வளவு இருக்கிறது என்று மட்டும் பார்க்காதே என் பிரியமே. எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று பார்க்க நினைக்காதே, எண்ணவும் எண்ணாதே. உன்னுடைய லட்சியத்தை மட்டுமே பார்க்க பழகு. எந்த தூரமும் உனக்கு எதுவுமே செய்துவிட முடியாது, எதுவுமே செய்துவிட முடியாது. வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைவது என்பது விமானத்தில் பறந்து செல்வது போன்றது அல்ல என் பிரியமே. நீ சந்திக்கும் அவமானங்களை கடந்து செல்வதுதான். நீ சந்திக்கும் அவமானங்களை கடந்து செல்வதுதான். எல்லாவற்றையும் கடந்து வாழ பழகு. வாழ்க்கை எப்பொழுதுமே உன் வசமாகும். வாழ்வு எப்பொழுதுமே உன் வசமாகும். உன்னை வெறுக்கின்ற கண்கள் எல்லாமே வேடிக்கை பார்க்கும். நீ தனித்து நின்றாலும் தனித்துவமாக நிற்க கற்றுக்கொள் என் பிரியமே. நீ எப்பொழுதுமே நீயாக இருக்க கற்றுக்கொள். எப்பொழுதுமே நீ நீயாகவே இரு. உனக்கான தனித்துவம் என்ன தெரியுமா? அதுதான் உன்னுடைய அடையாளமாகவே மாறும். உனக்கு சௌகரியமாக இருக்கிறது என்பதற்காக, நன்றாக இருக்கிறது என்பதற்காக நீ இப்பொழுது இருக்கும் நிலையிலேயே இருந்து விடாமல், அந்த நிலையிலேயே இருந்து விடாமல் தைரியமாக புதிய விஷயங்களை செய்ய முன்னேறிக்கொண்டே இரு. புதிய விஷயங்களை செய்ய தைரியமாக முதல் அடியை எடுத்து வை. உன்னுடைய வருகைக்காகத்தான் பல வெற்றிகளும் காத்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. உன்னுடைய வருகைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது வெற்றி. உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே உன்னை நம்ப வேண்டும் என்று நினைக்காதே என் பிரியமே. உன்னை நீ மட்டும் நம்பினால் போதும். உனக்கானது நிச்சயமாக உன்னிடமே நிரந்தரமாக இருக்கும். நீ எதையுமே எதிர்கொள்ள தயாராகும் பொழுது, எதிர்கொள்ள துவங்கும் பொழுது நீ எதையும் வெல்லும் தகுதியை பெற்றுவிடுகிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உனக்கு கிடைத்தது வெற்றி என்றால் தோற்றவனுக்கு ஆறுதல் சொல் என் பிரியமே. உன்னை அடைந்து தோல்வி அடைந்தவனுக்கு ஆறுதல் சொல்ல பழகிக்கொள். உனக்கு கிடைத்தது தோல்வி என்றால் வெற்றி பெற்றவர்களிடம் அறிவுரையை கேட்டு நடந்துவிடு. தவறே இல்லை, இதில் எந்த தவறுமே இல்லை. ஒருபோதும் உன்னுடைய சூழ்நிலைகள் உன்னை கட்டுப்படுத்த அனுமதிக்காதே என் பிரியமே.
சூழ்நிலைகள் உன்னை கட்டுப்படுத்தக்கூடாது, நீதான் சூழ்நிலையை கட்டுப்படுத்த வேண்டும். உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றியமைக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என் பிரியமே. மாற்றியமைக்கவும் கற்றுக்கொள். வாழ்க்கையில் பெரிய பெரிய தோல்விகள் கூட சிறிய நம்பிக்கை இருந்தால் போதும், அந்த நம்பிக்கை மட்டும் உன்னிடத்தில் இருந்து விட்டால் போதும், எளிதாக கடந்து விடலாம் என்பதை மட்டும் புரிந்து கொண்டு செயல்படு. உலகிற்கு ஏற்றவாறு உன் செயல்களை மாற்றலாமே தவிர ஒருபோதும் உன் இலக்குகளை மாற்றிக்கொண்டே இருக்காதே என் பிரியமே. மாற்றிக்கொண்டே இருக்காதே உன் இலக்கை. உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உனக்கு எது இதுதான் முடிவு என்று தென்படுகிறதோ அதை தைரியமாக செய்துவிடு. அதுதான் உன் வெற்றிக்கு ஆரம்பமாக இருக்கும். உன் இலக்குகளை நீ மாற்றிக்கொண்டே இருந்தால் அதுதான் உன் தோல்விக்கான ஆரம்பமாக இருக்கும் என்பதை புரிந்து செயல்படு என் பிரியமே. நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் உன் அப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. எதையோ மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்வை நிம்மதி இல்லாமல் ஏன் கழித்து கொண்டிருக்கிறாய்? சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு, புன்னகை செய்து கொண்டே இரு. நடக்காத காரியத்தையும் மிக சுலபமாக நடத்தி விடலாம். நம்பிக்கையோடு இருந்தால், புன்னகையோடு இருந்தால், மனதை எப்பொழுதுமே சாந்தமாக வைத்துக்கொள், நிதானமாக வைத்துக்கொள். முடிக்க முடியாத காரியத்தையும் முடித்து விடலாம் மிக பிரம்மாண்டமாக. பயமோடு இருப்பவர்கள் எதையுமே திறம்பட செய்து முடிக்கவும் முடியாது. வாழ்க்கையில் தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் வந்து போவது சகஜம்தான். இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இது பொதுவான விஷயம்தான். நீ மட்டும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. இன்பமும் துன்பமும், கஷ்டமும் சந்தோஷமும், நிம்மதியும் ஆனந்தமும் எல்லாம் கலந்து இருந்தால்தான் அது வாழ்க்கையாகவே இருக்கும். வாழ்க்கையில் கிடைக்கும் அனுபவங்களை வைத்துக்கொண்டு லட்சியத்தை அடைவதற்கான பயணத்தை மேற்கொள்ள வேண்டுமே தவிர, சங்கடமான சூழ்நிலை வந்துவிட்டது, கஷ்டமான சூழ்நிலையில் நான் திக்கிக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் மீட்டெடுக்க எவருமே இல்லையா என்று சோகத்தோடும் வேதனையோடும் உட்கார்ந்து விட்டால் மீதி இருக்கும் வாழ்க்கையை யார்தான் வாழ்வது? லட்சியத்தை அடையும் எண்ணம் மட்டுமே நம் மனதில் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் நம் மனதில் இருந்துவிட்டாலே போதும், வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் லட்சியத்தை அடையலாம் என்ற எண்ணம் நம் மனதில் எழுந்து கொண்டே இருக்கும். மிக சுலபமாக வெற்றியை நம் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். எது உன்னை துன்புறுத்தினாலும், எதுதான் உன்னை மனவேதனைப்படுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். எப்போது எனது துயரங்கள் தீரப்போகிறது, இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறது இல்லையா? இதோ இங்கே இருக்கிறேன், இதோ உன் அருகில் இருக்கிறேன். நீ உறங்கும் போதும், ஓய்வெடுக்கும் பொழுதும், வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதும், பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும் போதும் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்து இருக்கிறேன். ஏன் உன்னுள் இருக்கிறேன், நிழலாக தொடர்ந்து கொண்டும் இருக்கிறேன். கலங்காது, கலங்காதே, நடக்காது என்று நினைத்த காரியத்தை நான் நடத்தி முடிப்பேன். என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. ஆம் குழந்தையே, எனது அன்பு செல்வமே, எனது அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. அப்போது நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக புரிந்தும் கொள்வாய். நான் இருக்கும்போது எதற்காக பயந்து ஓடுகிறாய்? எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி என்று எதுவுமே இல்லை.
நான் உனது நிழலாக இருக்கும்போது கலங்காதே. உனது வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அத்தனையும் நடந்து முடிந்து விட்டது. இனி எதுவும் உன்னை துன்புறுத்தப் போவதில்லை. வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து வாழப்போகிறாய். கலங்காதே. அனைவரும் வியக்கும் வண்ணம் உயரத்தான் போகிறாய். தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து கொள்ளாதே. என்னை மீறி எதுவும் நடைபெறாது. ஆம் என் குழந்தையே, உன்னுடைய சோதனை காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தே விட்டது. உனக்கு வேண்டியதை எல்லாம் வழங்க நான் தயாராகிவிட்டேன். நீ கேட்டதையெல்லாம் கொடுப்பதற்கு நான் முடிவு செய்துவிட்டேன். எனதன்பு செல்வமே, நான் இருக்கிறேன் நிழலாக. உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னப்பா உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் மனதில் பதிய வைத்துக்கொள். நான் இருக்கிறேன். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை நோக்கி வரும். நீ முயன்றாலும் சரி, முடியாவிட்டாலும் சரி, உனக்கு என்று எழுதப்பட்டது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து அடைந்தே தீரும். அதே போல உனக்கு கிடைக்கக்கூடாது என்று எழுதப்பட்டிருந்தால் நீ எவ்வளவுதான் முயன்றாலும், அதற்கான அத்தனை முயற்சிகளை எடுத்தாலும் கூட அது எப்படியும் உன்னிடம் வரப்போவதே இல்லை. இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. என்னதான் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்திக்கொண்டே இருந்தாலும் நடப்பதுதான் நடக்கும். கண்ணீர் சிந்துவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதே இல்லை. இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. இனி என்னால் பொறுத்து கொண்டு இருக்கவே முடியாது. நிச்சயமான ஒரு நல்ல நல்ல மாற்றம் என் வாழ்வில் நிகழ்ந்தே ஆக வேண்டும் என்று கூறுகிறாய். நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும். நீங்கள்தான் எனக்கு உதவ வேண்டும். என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நல்ல காலத்தை எனக்காக உருவாக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து வேண்டுகிறாய். கண்மணியே, இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது. அப்படியென்றாலே உனக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் அர்த்தம். தேடி அலைந்து சுற்றி திரிந்த நாட்களெல்லாம் போய் நல்ல காலமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் சுக்கிர திசையை கையோடு அழைத்து வந்து கொண்டிருக்கிறது குழந்தையே. உடனடியாக ஒரு மாற்றம் நிச்சயமாக நிகழும். அதை உன் சாயப்பா நிகழ்த்தி வைக்கப் போகிறேன். எனவே என் குழந்தையே, இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க தயாராக இரு. உன் வேண்டுதல் எல்லாம் பலித்துவிட்டது. உடனடி மாற்றம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நீ என்னிடம் வைக்கும் கோரிக்கைகள் இனி நிச்சயமாக நிறைவேறும். உன் வாழ்க்கையில் கஷ்டமோ போராட்டமோ வந்துவிட்டால், துன்பம் உன் வாழ்வில் நுழைந்து விட்டால், அதை பார்த்து பயந்து ஓடி ஒதுங்குவதால் உனக்கு வந்த துன்பங்களும் கஷ்டங்களும் அப்படியே உன்னை விட்டு விலகிவிடும் என்றாவதில்லை. அதை எதிர்த்து நின்று அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதனோடு போராடி வென்று காட்டுவதுதான் உன் வாழ்க்கையின் சாராம்சமே அடங்கியிருக்கிறது. அதை விடுத்துவிட்டு அப்படியே பின்னோக்கி நகர்ந்து விடுவதால் எதுவுமே மாறப்போவதில்லை. நீ எவ்வளவு தூரம்தான் பின்னோக்கியே நடந்து கொண்டிருப்பாய்? என்றாவது ஒரு நாள் திரும்பித்தானே ஆக வேண்டும். உன் காலை முன்னோக்கி எடுத்து வைத்துதானே ஆக வேண்டும். அப்பொழுதும் அந்த துன்பமும் போராட்டமும் கஷ்டங்களும் இருந்த இடத்தில் அப்படியே இருக்கத்தான் செய்யும். எனவே என்றாவது ஒரு நாள் அதை அனுபவிக்கலாமே என்ற எண்ணத்தோடு இருக்காதே. இப்பொழுதே எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள். போராட்டமான வாழ்க்கையாக இருந்தால் போராடிப்பார். சந்தோஷமான வாழ்க்கையாக இருந்தால் சந்தோஷமாகவே அதை ஏற்றுக்கொண்டு வாழப் பழகு. அதை விட்டுவிட்டு என் வாழ்க்கையில் வாழவே எனக்கு விருப்பமில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்வு என்று நினைக்காதே. இந்த நிம்மதியான வாழ்வு கூட இல்லாமல் பல பேர் உன்னை சுற்றி இருக்கவே செய்கிறார்கள். அவர்களையெல்லாம் ஒருமுறை சுற்றிப்பார். அப்பொழுது தெரியும் உன் வாழ்வு மிக ஆனந்தமாகவே இருக்கிறது. அவர்களை பார்த்து நீ என்ன பார்க்கிறாயோ, என்ன கேட்கிறாயோ, என்ன செய்கிறாயோ அதுதான் அப்பொழுதே உன் வாழ்வில் நடக்கும்.
உன் மனதில் என்ன நிகழ்கிறதோ, என்ன நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுதான் உன் வாழ்வில் அப்படியே நடக்கும். இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய் என் செல்லமே. உனக்காகத்தான் உன் அருகிலேயே எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றி உன்னை பாதுகாக்கவே நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு புரிகிறதா? புரிந்தாலும் என்னை உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் உன் மனதில்தான் ஏகப்பட்ட கஷ்டங்களும் குழப்பங்களும் சூழ்ந்து கொண்டுள்ளதே. நீ எப்படி சந்தோஷ தருணத்தை உணர்வாய்? நான் வரும் தருணத்தையும் எப்படி உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்? அதனால்தான் நிம்மதியே இல்லாமல் அங்கும் இங்கும் அல்லாடிக் கொண்டிருக்கிறாய். குழந்தையே, தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டு நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு ஈடேறும் நேரம் மிக தொலைவில் இல்லை. நம் வாழ்க்கையில் திருப்பம் வராதா, நம் வாழ்க்கையிலும் ஏற்றம் வராதா என்று நினைத்து நினைத்து நிம்மதி இல்லாமல் பல நேரங்களில் சோர்வாக காணப்படுகிறாய். உன்னை பார்ப்பதற்கு என் மனது தாங்கவே முடியவில்லை. என்னுடைய அன்பான குழந்தை இப்படி வேதனைப்படுவது, கண்ணீர் சிந்துவதை பார்க்க சகிக்கவே முடியவில்லை உன் அப்பாவிற்கு. குழந்தையே, நிம்மதியே இல்லாமல் நடமாடிக் கொண்டிருக்கும் உனக்கு நல்ல செய்தி தருவதற்காகவே, திடீர் திருப்பம் ஏற்படுத்துவதற்காகவே, மகிழ்ச்சியான செய்தியை உன் காதுகளுக்கு வந்து சொல்வதற்காகவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் நான் உன் இல்லத்திற்கு வருவேன், வந்து செய்தி சொல்வேன். எதை நினைத்தும் கலங்காதே. இப்பொழுது உன்னை சுற்றி இருக்கும் இந்த சூழ்நிலையும் மாறும். மாற்றம்தான் மாறிக்கொண்டே இருக்கும். எந்த விஷயம் உன் மனதை போட்டு காயப்படுத்துகிறது, எந்த விஷயம் உன் மனதை நோகடிக்கிறது என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. அந்த விஷயத்தை உனக்கு சாதகமாக முடிக்க நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எந்த விஷயம் உன் மனதை நோகடிக்கிறதோ அவர்களுக்கு பதில் சொல்லவும், அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கவும் நான் ஆயத்தமாகிவிட்டேன். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை திடீர் திருப்பமாக கொண்டு வர நான் முடிவெடுத்து விட்டேன். உன் சாயப்பாவின் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? அப்பாவின் அசரீறு வாக்கு கேள். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. உனக்கு நிச்சயமாக பலிக்கும். என் பிரியமான குழந்தைக்கு பலிக்காமல் வேறு யாருக்கு பலிக்கப் போகிறது? எனவே என் குழந்தையே, பொறுமையாக இரு. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை கவனித்துக் கொண்டே இரு. உன்னிப்பாக நோக்கிக் கொண்டே இரு. திடீர் திருப்பமாக ஒரே நொடியில் கூட உன் வாழ்க்கை கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாமே மாறப்போகிறது. நீ அந்த அதிசயத்தை பார்த்து பிரமிப்பாக நிற்கத்தான் போகிறாய். உடனே ஓடோடி வந்து உன் சாயப்பா கால்களில் விழுந்து நன்றி சொல்லத்தான் போகிறாய். அந்த தருணத்தை எதிர்நோக்கிதான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன். உன் முகத்தில் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, ஆனந்தத்தை காண நானும் ஆவலாக ஷீரடியில் காத்து கொண்டே இருக்கிறேன். முடிந்ததை நினைத்து நினைத்து புலம்பி என்ன சாதித்தாய் குழந்தையே? உன் சாயி தேவா எப்பொழுதும் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ தன்னம்பிக்கையோடு அல்லவா இருக்க வேண்டும்? கடந்து போன கஷ்டத்தை நினைத்து நினைத்து கலங்குவதாலும், உன்னை விட்டு விலகி சென்றவரை நினைத்து நினைத்து வருந்துவதாலும் நீ பெற்றது ஒன்றுமே இல்லையே. ஏன் உனக்குள் இந்த அர்த்தமற்ற புலம்பல் இருக்கிறது குழந்தையே? அதன் மூலம் நீ உன் மன நிம்மதியை தான் இழந்து கொண்டிருக்கிறாய். உன் மன நிம்மதி இழந்தால் உன்னுடைய உடலும் வீணாக வேதனை அடைகிறது, உன் மனமும் வீணாக வேதனைப்படுகிறது என்பதை உனக்கு புரியவில்லையா குழந்தையே? எனவே என் பிள்ளையே, புலம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு எனக்கு ஒரு வழியை காட்டுங்கள் சாயிநாதரே, நீங்கள்தான் எனக்கு சுவாசமே என்று தன்னம்பிக்கையோடு எழுந்து என்னிடம் வா. உனக்கு தேவையானதை, தைரியத்தை, உனக்கான நம்பிக்கையை நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன். ஒவ்வொரு கணமும் வாழ்க்கை ஒன்றை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் நிலையானது என்பது எதுவுமே இல்லை என்பதை தான் இந்த வாழ்க்கை மீண்டும் மீண்டும் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. முடிவாக கஷ்டம் உன்னை ஒன்றுமே செய்யாது. அந்த கஷ்டத்தில் இருக்கும் பயம்தான் உன் மனதையும் குழப்பி அறிவையும் குழப்பி உன்னுடைய இந்த நிலையை மாற்றி அமைத்து விடுகிறது குழந்தையே.
கஷ்டத்தைக் கண்டு முதலில் பயப்படாதே குழந்தையே, தைரியமாக இரு. உனக்கு துணையாகத்தான் உன் அப்பா இருக்கிறேனே, எதற்காக உனக்கு இந்த பதற்றம்? தோல்வி என்பது அசிங்கமும் இல்லை, அவமானமும் இல்லை. தோல்வி என்பது அனுபவம்தான். தோல்வி வந்துவிடுமோ என்று அஞ்சி எதையுமே யோசிக்காமல் பின்வாங்குவதுதான் மிக அசிங்கமான செயல் குழந்தையே. அதுதான் அவமானமும் கூட.